வீடோட பேர் வந்து மொரட்டு மூக்கான் மதுரை ஸ்ட்ரீட். இதில் வந்து நான் ஒரு கடி ஜோக் கேட்பேன், மொக்க ஜோக்கு. அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு நீங்கள் டேர் கொடுக்கணும். ஆன்சர் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு டேர் கொடுப்பேன். ரெடியா? எனக்கு வீடு வாங்கணும்னு ஆசை. வாங்கன்னு உழைக்கிறான். உழைச்சி பயங்கரமாக காசு சேர்த்து வைக்கிறான். காசு சேர்த்து வச்சு அவன் நினச்ச மாதிரி ஒரு வீடை கட்டிடுறான். கட்டி முடிச்சுட்டு பால் காய்ச்சலான்னு வீட்டுக்குள்ளே போகும்போது வீடை சுற்றி ஸ்ப்ரே அடிக்கிறான். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஸ்ப்ரே அடிக்கிறான். 3 மாடி இருக்குது. 3 மாடியில் ஒவ்வொருத்தர் நிற்கிறாரு. கீழே நிறைய பேர் நிற்கிறாங்க. 3வது மாடியிலேருந்து ஒருத்தர் இட்லியை தூக்கி போடுறாரு. 2வது மாடியிலேருந்து சாப்பாடு நிறைய ஐட்டம் தூக்கி போடுறாரு. 1வது மாடியிலேருந்து நூடுல்ஸ் தூக்கி போடுறாங்க. எது முன்னாடி வந்து விழுகும்? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? தெரியல. ஏதாவது ஒரு க்ளூ. இட்லி தூக்கி போடுறாங்க, சாப்பாடு தூக்கி போடுறாங்க, நூடுல்ஸ் தூக்கி போடுறாங்க, ஏதாவது ஒன்று. ஒருத்தர் என்ன பண்ணானா, காலைல எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு தலையெல்லாம் சீட்டிட்டு பட்டையெல்லாம் போட்டுட்டு விறுவிறுன்னு வெளியே போனானோ. இப்படியே கண்டினியூஸாக வெளியே போயிட்டே இருக்கானோ. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் நாய் கடிச்சிருச்சான். நாய் கடிச்சதுக்கப்புறமா அவன் ஹாஸ்பிட்டல் போகிறான். ஹாஸ்பிட்டலில் போனால் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. உனக்கு எங்கே நாய் கடிச்சிச்சோ அங்கே போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் வேகமாக எடுத்துகிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் போட்டானோ. ஏன்? நூடுல்ஸ். எதனால? அதானே மாடியில் இருக்கு, அதனால. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க. ரீசன் வந்து தப்பா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்துட்டீங்க, நிறைய வந்துட்டீங்க. தெரியலையா? நானே ஆன்சர் பண்ணிடவா? ஏன்னா அவன் வேர்வை சிந்தி கட்டின வீடாம். அதான் வேர்வை சிந்தி கட்டின வீடு, அதனால சுத்தி ஸ்ப்ரே அடிக்கிறான். என்னப்பா பாரின்ல இருந்து வந்த பனைய கதி மாதிரி உட்காந்துருக்கீங்க, கொஞ்சம் சிரிங்கப்பா. தெரியலக்கா, நம்ம மேடம் சொல்லுவாங்க. தெரியலக்கா. ஆன்சர் வந்து நூடுல்ஸ் தான் வரும். ஏன்னா அது ஃபாஸ்ட் நூடுல்ஸ்ல. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? அக்கா, நான் நூடுல்ஸ் தான் சொன்னேன். நூடுல்ஸ் தான் சொன்னீங்க. நான் என்ன சொன்னேன்? ரீசன் மட்டும் வேற யோசிக்க நான் சொன்னேனா? ரைட் சொன்னேனா? என்ன பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு கடிச்சிச்சு. கரெக்டான ஆன்சர் தான். ஸோ இப்போ நான் தான் மாட்டிக்கிட்டேன். எனக்கு தான் நீங்க டேர் கொடுக்கணும். எப்போ நான் சிக்கி சின்ன பின்னமாக போறனோ இப்போ டேர் கொடுக்கலாமா? சொல்லுங்க. அந்த பிள்ளை அடிக்கணுமா? அந்த பிள்ளையெல்லாம் அடிக்க வேணாம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. எந்த ஆக்டர் உங்களுக்கு பிடிக்கும்? அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அண்ணாவோ தம்பியோ? நீங்க அண்ணாவா இருந்தா நல்லா இருக்கும், தம்பியா இருந்தா நல்லா இருக்கும். தனுஷ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல சரிங்க, அவங்க கிட்ட போங்க. என்ன இப்படி மாத்தி மாத்தி விடுறீங்க? தனுஷ் பிடிக்கும். எனக்கு தனுஷ் பிடிக்கும். எதனால பிடிக்கும்? ஆக்ட் நல்லா பண்றதுனால பிடிக்கும். அவங்க கிட்ட எதுவும் சொல்லணும் இல்ல, இந்த இடத்துல அவங்க வந்து நின்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ஆட்டோகிராஃப். அவ்வளவுதான். சிம்பிளா முடிச்சு. அவ்வளவுதான். ஒரு ஆட்டோகிராஃப் தான். தனுஷ் ஃபேன் தான். நீங்க தனுஷ் ஃபேன் தானா? நானும் தனுஷ் ஃபேன் தான். 3 பேர் தனுஷ் ஃபேன் தானா? நின்னா ஆட்டோகிராஃப் மட்டும் தான் வாங்குவீங்க. அவங்க கிட்ட எதுவுமே சொல்லணும்னு விருப்பப்படலையா? எதுக்கு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு? ஒரு ஆட்டோகிராஃப் அவங்கள எதுக்குங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு? ஸோ ஒரு தனுஷ் பட டைலாக் ஏதாவது ஒன்று நான் சொல்லுவேன், அதை அப்படியே நீங்கள் 2 பேரும் சொல்லி காமிக்கணும். ஓகேவா? தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சிச்சுன்னா அந்த கொசு வந்து பெரிய ஆள் ஆயிடாது. ஒரு நாள் நம்ம முடிச்சிருக்கும் போது அந்த கொசு கடிச்சிச்சுன்னா பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடும். அந்த ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கொசு வந்து அடிச்சா அந்த கொசு வந்து பெரிய ஆள் ஆயிடாது. ஒரு நாள் நம்ம முடிச்சிட்டு இருக்கும்போது அந்த கொசுவோட அடிச்சா கொசு வந்து அந்த பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடும். சரி, இப்போ என்ன பண்ணுறீங்க? உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு யாராவது ஒரு ஆளுக்கு கால் பண்ணி, டேய் மச்சான் நீ நல்லாவே இருக்க மாட்டேடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஹலோ மச்சான், நீ நல்லாவே இருக்க மாட்டேன். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? நல்லாவே இருக்க மாட்டேடி வச்சிரேன்டி. இதுக்காக 2 பேருக்கு செருப்படி விழுவாங்க. அதை ஒரு கொடூரமாக சொல்லணும். நல்லாவே இருக்க மாட்டேன், நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படி சிரிச்சுட்டே சொல்கிறீங்களே. அப்படியா? சரி, ஓகே. ஸோ இப்போது நான் தான் மாட்டிக்கிட்டேன். எனக்கு தான் நீங்கள் டேர் கொடுக்கணும். நீங்க ஏதாச்சும் உங்க வாய்ஸ்ல அழகா ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டு பாடவா? பாடுறே யராசாத்தி. டக்குன்னு பாட்டுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு பாட்டு ஞாபகம் வருமா? ஏதாச்சும் ஒரு பாட்டு இருந்துச்சு எடுத்து பாடுங்க. பாடலாமா? கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, ராஜராஜ சோழன் நான், என்னையாலும் காதல் தேசம் நீதான். நன்றி தேங்க்யூ. மதுரை 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம மதுரை 360 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வர வீடியோக்களை மிஸ் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் டு மதுரை 360. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டு மதுரை 360. Subscribe to Madurai 360.